திருச்சியில இருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா கட்டிடக்கலையின் மிக சிறந்த பிரம்மாண்டத்தை உங்களால பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு இடத்துக்கு போன அப்புறம் இதுவரை நீங்க பேசின பார்த்த அத்தனை கோவிலையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு கோவிலை டாப்ல வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தரமான கட்டிடக்கலையை தான் பார்க்க போறோம். திருச்சியில இருந்து 300 கிலோமீட்டர் இருந்தாலும் வெறும் 140 ரூபாய் இருந்தா போதும், நீங்க இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டே வந்துடலாம். சாப்பாடு செலவு தனி, அதை நீங்க பாத்துக்கோங்க. சரி, கோவிலுக்கு வருவோம். 108 திவ்ய தேசத்துல ஒன்னாகவும் நவ திருப்பதி கோவில முதல் கோவிலுமான ஸ்ரீவைகுண்ட பெருமாள் கோவில தாங்க பார்க்க போறோம். அழகுனாலும் அழகு, அப்படி ஒரு அழகு. தாமிரபரணி ஆத்தங்கரையில 110 அடி உயரத்துல வீர நட போட்டிருக்க கோபுரம் மட்டும் இல்லங்க இந்த ஒரு அழக சொல்ல. அந்த ராஜகோபுரம் பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்க திருப்பதி பெருமாள் சன்னதிக்கு மட்டும் போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தாங்க. இத மனுஷன் எப்படி கட்ட முடியும்னு ஆச்சரியத்துல உறைஞ்சே போயிட்டாங்க. ஆனா ட்ரஸ்ட் மீ, இங்க இருக்க யாழி சிலையில இருந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம அந்தரத்துல தொங்குற தூண் வரைக்கும் நாயக்கர் காலத்துல தாங்க கட்டப்பட்டிருக்கு. இங்க பல மன்னர்கள் தங்களோட ஒட்டுமொத்த கலை நயத்தையும் இந்த ஒரு கோவிலை விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க திருச்சி திருவானா கோவிலோ இல்ல சிதம்பரத்துல பாக்குற மாதிரி ஒரே இடத்துல நின்னு அத்தனை கோபுரங்களையும் பார்க்க அதிசய இடமும் இங்க இருக்குங்க. ஆனா அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, இங்க போட்டிருக்கிறது என்னமோ 5 கோபுரம் தான். அதே இடத்துல நான் நின்னு பார்க்கும்போது என் கண்ணுக்கு 6 கோபுரம் தெரியுதுங்க. நீங்க இந்த கோவில் ஆல்ரெடி போயிருந்தாலோ இல்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு சொன்னாலோ பரவாயில்ல, உங்களுக்கு எத்தனை கோபுரம் தெரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த பிரம்மாண்டத்தை நமக்குள்ளேயே வச்சுக்காம உலகுக்கு எடுத்துக்காட்டும் நம் தமிழனின் பெருமையை. இந்த ஒரு கோவில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போற வழியில 30 கிலோமீட்டர்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. 140 ரூபாய்க்கு எப்படி போயிட்டு வரேன்னு சொல்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. ஃபுல் டீடைலா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.